ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலைந்தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 24ஆம் தேதி, நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:47 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். சூரிய உதயம் காலை 5:52 மணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம். மேஷராசி என்பர்களே, வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பங்குச்சந்தை முதலீடு மூலமாக பணவரவு அதிகரிக்கும். திருமண வரன் தேடி வரும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஞாயிறு தோறும் துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றுவது நல்லது. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் காணலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். மேஷராசி பரணி நட்சத்திரம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். உறவினர்கள் நண்பர்களுடன் நல்லுறவு ஏற்படும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறலாம். தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். பணவரவு தாராளமா இருக்கும். தாயாருடன் கருத்து வேறுபாடு வரக்கூடும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் அமையலாம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். நிதி வரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும். குடும்பத்தில் அன்பு பெருகும். புதிய உறவுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரம். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய பயணங்கள், திட்டங்கள் குறித்து யோசிப்பீங்க. சற்று குழப்பமான நிலை ஏற்படலாம். பேச்சில் நிதானம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, சில காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரலாம். நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். திட்டமிட்ட காரியங்களில் சிறு தடைகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏற்படலாம். மனதில் ஒருவித சோர்வு ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி வந்து சேரும். திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். பயணங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். கடகராசி அன்பர்களே, குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களது கடின உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகக்கூடும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். காதல் உறவுகளுக்கு சாதகமான நேரம். வியாபாரத்தில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் மூத்தவர்களால் சில தடங்கல்கள் ஏற்படலாம். கடகராசி பூசம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய தடை தாமதங்கள் நீங்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். உங்கள் செயல்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிக்கல்கள் மற்றும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். உடற்பயிற்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சுமூகமான உறவு நிலவும். சிவபெருமான் மற்றும் சூரிய பகவானை வழிபடுவது நன்மை அளிக்கும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க இது நல்ல நேரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம்.
சில எதிர்பாராத தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். விடாமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய முக்கியமான நாள். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பணியிடத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக முடியும். கன்னிராசி என்பர்களே, வேலைகளில் சில சவால்களையும் உறவுகளில் சிறு சிறு மனஸ்தாபங்களையும் சந்திக்க நேரிடலாம். நிதி விஷயங்களில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது நன்மை அளிக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நவக்கிரகத்தில் புதன் பகவான் வழிபாடு எல்லா வெற்றியையும் தரும். பணியிடத்தில் சில தடங்கல்கள் ஏற்படலாம். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். நிதி நிலையில் முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். பணியிடத்தில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். நிதி நிலைமை சீராக இருக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். தொழில் வேலையில் முன்னேற்றம் காணப்படலாம். சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது மகிழ்ச்சி தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். வேலைகளில் தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். தனிப்பட்ட உறவுகளில் புரிதல் குறைவாக இருக்கலாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். கடனில் இருந்து விடுபடுவீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். பணவரவு திருப்திகரமா இருக்கும். மன உறுதி அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமா முடிப்பீங்க. குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் மேம்படும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். பணவரவு சீராக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். திடீர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். அலைச்சல்கள் நிறைந்த நாள். உறவினர்களுடனும் சுமூகமாக பழகவும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, பல விஷயங்களில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். நிதி நிலைமை மேம்படும். நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவது நல்லது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று உங்களது திறமைகள் வெளிப்படும். புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறுவீர்கள். புதிய ஆராய்ச்சிகள் படிப்புகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். காதல் விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படும். நவக்கிரக வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பயணங்களில் கவனமா இருப்பது நல்லது. நிதி நிலைமை சீராக இருக்கும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகலாம். வெளியூர் பயணங்கள் லாபகரமாக அமையும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். எதிர்பாராத செலவுகள் வரலாம். எடுத்த காரியங்களில் சில தடங்கல்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கும்பராசி என்பர்களே, புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வேலை மற்றும் தொழிலில் நல்ல பலனை தரும். பணியில் இருப்பவர்கள் தங்கள் கடின உழைப்பிற்கேற்ற பலனை பெறுவார்கள். நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. பணியிடத்தில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். அதிகப்படியான பயணங்கள் மனச்சோர்வை ஏற்படுத்தும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மன அமைதிக்காக தியானம் செய்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமை மேம்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்ப உறவுகளில் சில சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மீனராசி என்பர்களே, குடும்பத்தில் சுமூகமான உறவு நிலவும். பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அவற்றை திறம்பட சமாளிப்பீர்கள். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க நல்ல நேரம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். சில எதிர்பாராத தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். விடாமுயற்சியால் வெற்றி காண வேண்டிய நாள். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். பணியிடத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக முடியும். ஆன்மீக குறிப்புகள். யார் இந்த கூற்றுவ நாயனார்? 63 நாயன்மார்களில் ஒருவர் கூற்றுவ நாயனார்.
குறுநில மன்னராக இருந்தார். தன் பேராற்றலால் பேரரசராக உயர்ந்தார். தீவிர சிவபக்தரான இவர் தமக்கு மகுடாபிஷேகம் செய்து வைக்குமாறு தில்லைவாழ் அந்தணர்களிடம் வேண்டினார். ஆனால் அவர்கள் சோழ மன்னர்களுக்கு மட்டுமே முடிசூட்டுவோம் என்று மறுத்து சேர நாட்டிற்கு ஓடிவிட்டனர். அந்தணர்கள் மறுத்ததால் வருந்திய கூற்றுவர் சிவபெருமானிடமே முறையிட்டார். அன்றிரவு மன்னரின் கனவில் தோன்றிய ஈசன் தன் திருவடிகளையே கூற்றுவரின் தலைமேல் வைத்து முடிசூட்டி அருளினார். இறைவனின் பாதங்களையே கிரீடமாக பெற்ற மகாபாக்கியசாலி சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை கூற்றன் கலந்தன் அடிக்கும் அடியேன் என்று போற்றுகிறார்.